வாழைக்காய் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த பக்குவத்தில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உண்மையாலுமே வேறு லெவல் டாப் டேஸ்ட்டாக இருந்துச்சு. 3 வாழைக்காய் இருந்துச்சுன்னா போதும். இப்போ அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்க காம்புகள் எல்லாத்தையுமே நம்ம நீக்கிட்டு இதை வந்து நம்ம ஒரு தடவை கழுவிட்டு இப்போ யூஸ் பண்ண போகிறோம். சுடுதண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 3 வாழைக்காவே வந்து சேர்த்துக்கலாம். சரியாக 4 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு. எந்த சைடு வேகலையோ அது வந்து அடியில் போயிடும். அதை வந்து நம்ம தான் கைகளை வச்சு பிரட்டி விடணும். நமக்கு ஈவனாக ஒரே மாதிரி வெந்துடும். 4 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து மாற்றிடலாம். கலர் நல்லா ஈவனாக மாறிடும். இப்போ வந்து நீங்கள் சும்மா ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி தோலை உரித்து கூட எடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு சரியாக வராத நேரத்தில் இந்த மாதிரி கத்தியை வச்சு 4 சைடும் கோடு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். இதை வந்து நம்ம கேரட் திருவுறதுல அந்த மேலே இருக்கக்கூடிய பெரிய ஹோல்ஸில் வச்சு நம்ம செய்யணும். அது என்கிட்ட காணா போச்சு, எங்கேயும் தெரில. நான் மிக்ஸில் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். நூடுல்ஸை சின்னதாக வெட்டினவா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சைஸில் வந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகு சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லியை வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து மைல்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் வந்து வறுத்து எடுத்துடலாம். இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸியில் அரைக்கணும். இதுக்கு முன்னாடி 2 மீடியம் சைஸு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வறுத்த மசாலா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் சேர்த்து அரைச்சாச்சு. 1 கப்பு அளவுக்கு வந்துருக்குது. இதை வந்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு வந்து நான் சின்ன கடுகு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மீடியம் சைஸு வெங்காயம் 2ஐயும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. உங்கள்கிட்ட பெரிய பிரியாணி வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய பல்லு பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இது 2ஐயுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பக்கம் வரணும் அவசியம்லாம் கிடையாது. 1 கொப்பு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை வந்து சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீட்டான பச்சை மிளகாவை வந்து 1 வந்து கீரல் போட்டுட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். குண்டு மிளகா இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வந்து கொஞ்சம் நீர் விட்டு அப்படியே திரிஞ்சு போய் ஒன்று ஒட்டிகிட்ருக்கோம். அதை வந்து நம்ம பிரித்து விடணும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்து அது பிரிஞ்சு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து பாதி சேர்த்துக்கலாம். பாதி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விடுங்க. அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வேகும் ஃபுல்லாக. அடுத்ததாக வந்து நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். ஏன்னா 2 பாதியாக சேர்த்தா தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் மசாலா வந்து அப்படியே நமக்கு எல்லா இடத்துலையும் சேரும். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே பாஸ்மதி அரிசி மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 2 சில் அளவுக்கு தேங்காய் வந்து கடைசியாக நான் வந்து அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேங்க. தேங்காய் பிடிக்காத ஆளுங்க நீங்கள் தேங்காய் கூட சேர்க்க தேவையில்லை. ஆனால் தேங்காய் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் இதுக்கு ஃபைனல் டச்சில். அடுத்ததாக கடைசியாக நீங்கள் மல்லி இலைகளை வந்து தூவி விட்டுட்டு எடுத்து பரிமாறிட வேண்டியதான். நான் வந்து இரும்பு கடாயில் பண்ணியிருக்கனால நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் கடைசியாக ஒரு தடவை கிண்டிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் அதிகமாக இருக்குது வாழைக்காவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் இதை சந்திக்கிறேன்.